இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு காலத்தில் விஜய் வெர்சஸ் அஜித்தாக இருந்தது. இப்போ அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன்லேயே இல்லை. ரஜினியும் இவர் தான் இப்போ எதிரெதிர் போட்டியாளர்களாக இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருடைய ரசிகர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோதலும் விரோதமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ ரஜினி படத்தை நம்ம எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறு விமர்சனங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீப காலமாக மக்களுடைய மனநிலையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்துக்கிட்டால் உள்நோக்கத்தோடு இந்த விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் பண்ணாலும், இன்னொரு பக்கம் யாருடைய ரசிகனும் இல்லாத ஒரு நடுநிலை பார்வையாளனும் கூட பார்த்தீங்கன்னா கூட்டத்தர கூட்டமாக கல்லெறிகிறான். ஓகே, அதுவும் வந்து ஒரு வகையான மனநிலை தான். என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ரவுடியை 4 பேர் போட்டு சாத்தும் போது ஒருத்தன் தூரத்தில் நின்று ஒரு கள்ளத்தீக்கு அடிப்பான் மறைஞ்சிருந்து. என்னென்னா அவனுக்கு ஒரு திருப்தி, அந்த ரவுடியை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய படத்தை நானும் அடித்து காலி பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னா உள்ளூர ஒரு குரூர திருப்தியை வந்து இவங்க மக்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனங்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. பட் அதே நேரம் இந்த அவதூறு பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி அந்த படம் நிற்கணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஒரு சரியான கண்டென்ட்டாக இருந்திருக்கும் பட்சம் இதையெல்லாம் அது காலி பண்ணியிருக்கும். புரியுதா இல்லையா? மக்களே பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்களை எல்லாம் நிராகரிச்சிருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கூலியுடைய கதையும் ஒரு பலவீனமான கதை, திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமற்ற திரைக்கதை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு.